பல்வேறு நலத்திட்டங்களை நாம் செயல்படுத்தி வரும் பொழுது நம்முடைய தொலைநோக்கு பார்வை எதிர்காலம் நோக்கியும் இருக்க வேண்டும். எதிர்காலம் அறிவுசார் பொருளாதாரம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, நாலேஜ் பேஸ்ட் எக்கானமி. ஆகவே அது குறித்து தமிழக அரசு மிக கவனமாக பார்த்து புதிய திட்டங்களை அறிவித்திருக்கிறது. புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், சமீபத்தில் விழுப்புரத்தில் உள்ள ஒரு நியோ டைடல் பார்க்கை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். இது போன்ற புதிய தொழில்நுட்ப பூங்காக்கள் மாவட்ட தலைநகரங்கள் பல இடங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக தூத்துக்குடி, வேலூர், திருப்பூர், அதே போல் சேலம் ஆகிய இடங்களில் டயர் 2 சிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களில், தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் நியோ டைடல் பார்க்ஸ் ஆர் அட் த அட்வான்ஸ் ஸ்டேஜஸ். இட் வில் பி இனாகுரேட்டட் வெரி சூன். அதே போல் திருச்சியில் 3,64,000 சதுரடி பரப்பளவில் ஒரு புதிய ஐடி பார்க். மதுரை மாட்டுத்தாவணிக்கு அருகே மீண்டும் 3,63,000 சதுரடி மதிப்பீட்டில் ஒரு 3 லட்சம் சதுரடி மதிப்பீட்டில் 350 கோடி ரூபாய் செலவில் மீண்டும் ஒரு ஐடி பார்க். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது கோவையில் மிக முக்கியமாக வளர்ந்து வரும் நகரங்களில் கோவை மிக முக்கியமான ஒரு தகவல் தொழில்நுட்ப மையமாக உருவெடுத்து கொண்டு வருகிறது. அதில் புதிதாக 1,100 கோடி ரூபாய் 2 கட்டங்களாக கோவை விளாங்குறிச்சியில் அந்த தகவல் தொழில்நுட்ப பூங்கா கட்டப்படும். அதனால் கோவை இன்னும் முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொழில் புத்தாக்க மையம் மதுரையில் 2 இடங்களில் தொழில் புத்தாக்க மையம் ஒன்று, அதே போல் சிறு தொழில் நிறுவனம் சார்பாக சக்கிமங்கலத்தில் ஒரு தொழிற்பேட்டை அந்த இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜிசிசி என்று சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பு மிக முக்கியமானது. ஏனெனில் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் என்று சொல்லக்கூடிய உயர்திறன் மிக்க வேலை வாய்ப்புகள் நமக்கு மிக அவசியம். மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் மாத ஊதியம் கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு, அதுவும் could be R&D or even software companies of design, அவைகளை நம்முடைய மாநிலத்திற்கு ஈர்க்கும் நோக்கோடு இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் நம்முடைய மாணவர்களுக்கு குறைந்த சம்பளத்தில் மட்டுமல்ல, அதிக சம்பளத்திலும் அதிக வேலைகள், அதுவும் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு வந்ததற்கு பிறகு நாம் அதை நோக்கிய பயணத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக செயற்கை நுண்ணறிவு இயக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவினுடைய தாக்கம் இனி வரும் காலங்களில் மிக அதிகமாக இருக்கும். அந்த தாக்கத்தை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி எதிர்கொள்வது, எப்படி இலகுவாக கையாள்வது என்பது குறித்து அந்த இயக்கம் நிச்சயமாக நமக்கு வழிநடத்தும். கோவையில் ஒரு மாபெரும் நூலகம் மட்டுமின்றி அங்கு இருக்கக்கூடிய தொழில் முனையும் திறன் கொண்ட தொழில் முனைவோர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் ஒரு இன்குபேஷன் சென்டர் அங்கு அமைந்திருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அங்கு அமைந்திருக்கும். ஒரு நிச்சயமாக ஒரு அறிவுசார் சமூகத்தின் மிக முக்கியமான அடையாளமாக கோவையில் கட்டப்பட போகக்கூடும் அந்த மையம் திகழும் என்று நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட், கடைக்கோடி மனித நலவாழ்வு குறித்து, தொல்குடி பற்றி ஏற்கனவே பார்த்தோம். அதேபோல் வறுமை ஒழிப்பு குறித்தும் ஏற்கனவே பேசினோம். டிஎன் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நலவாழ்வுக்காக ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம். அந்த திட்டத்தை பற்றிக்கு அடுத்த பத்தியிலேயே இன்னொரு செய்தி வரும். புற உலக சிந்தனையற்ற மதி இறக்கம், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், அவர்களுக்காக, அந்த குழந்தைகளுக்காக ஒரு உயர் சிறப்பு மையம் சென்னையில் அமைக்கப்படும். 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிக முக்கியமான ஒரு அம்சம். திருநங்கை மாணவர்கள், திருநங்கைகள், 3ஆம் பாலினத்தவர்கள் கல்லூரியில் படிக்கும் பொழுது அவர்களுடைய பெற்றோர்கள், உறவினர்களுடைய ஆதரவு கிடைப்பது சற்று சந்தேகம் என்பதால் அவர்களுடைய கல்லூரி படிப்பை விட்டுவிடுகிறார்கள் என்ற செய்தித்தாளில் வெளிவந்ததை மாண்புமிகு முதல்வர்களிடம் காட்டிய பொழுது இதற்கு ஒரு திட்டம் வகுத்தால் நன்றாக இருக்கும் சொன்னார். அதை பின்பற்றி 3ஆம் பாலின மாணவர்கள் கல்லூரி படிப்பை படித்தால் முழுமையாக அவர்களுக்கான கல்வி செலவை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம், இதுவும் 35 வயதுக்கு மேற்பட்ட கைவினைஞர்கள், கலை தொழிலாளர்களுடைய
தொழிலை நவீனப்படுத்துவதற்கான ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து, இந்த திட்டத்தின் நிதிநிலை அறிக்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதன் ஊடாக பரவி இருக்கும் ஒரு செயல் கணினிமயமாக்கம், மாடர்னைசேஷன் அண்ட் நியூ டெக்னாலஜி அடாப்ஷன். ஆஃபீஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தலைமைச் செயலகத்திலிருந்து துறை அலுவலகங்கள் வரைக்கும் இந்த புதிய திட்டத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அதை விரிவுபடுத்துவதற்காக ஒரு திட்டம், பதிவுத்துறைக்காக ஒரு திட்டம், காவல்துறை நவீனப்படுத்த ஒரு திட்டம், திறன்மிகு வகுப்பறைகள் என்ற திட்டம், கனித்தமிழ் அதாவது லாங்குவேஜ் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸ், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது போன்ற இடங்களில் திட்டங்களில் ஈடுபடக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு நிதியுதவி அளிப்பதற்காக ஒரு திட்டம், பேரிடர் மேலாண்மை, நீர்வள மேலாண்மை என்று கணினிமயமாக்கம் எங்களுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கிறது என்பது குறித்து இந்த செய்தி. நெக்ஸ்ட்.